இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழ்நாடு என்பது போல ஊழலை ஒழித்து அதற்கு முன்னோடி தமிழ்நாடுதான் என்பதை ஒன்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். ஊழல் தொடர்பாக அண்மை காலத்தில் நீதிமன்றங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? பல்வேறு தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட போலீஸ் பக்ருதீன் தற்போது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் தனிமை சிறையில் அடைக்கப்படுவதாக தெரிவித்து அதை எதிர்த்துதான் தற்போது இந்த வழக்கை அவர் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வு விசாரணை கொண்டது. அப்போது போலீஸ் பக்ருதீன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது புழல் சிறையில் கைதிகளுக்காக செயல்பட்டு வந்த கேன்டீன் மூடப்பட்டதை எதிர்த்து தான் வழக்கு தொடர்ந்ததாகவும் அதற்கு பழிவாங்கும் விதமாக தான் தற்போது சிறை அறையில் உள்ள அனைத்து கேமராக்களையும் ஆஃப் செய்துவிட்டு தன்னை மிக கடுமையாக காவல்துறை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சிறை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பக்ருதீன் தற்போது தனிமை சிறையில் இல்லை, அவருக்கு முறையான சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளே தவறு செய்யக்கூடாது என்றும் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர்களின் மனித தன்மை நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் இந்த ஒரு கடுமையை ஊழலை ஒழிப்பதும் காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக இரும்பை முதலாக பயன்படுத்தி இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் இந்த நேரத்தில் ஊழலை கூட இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலக அளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் போலீஸ் பக்ருதீனை காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிற்பகல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.